அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஆத்மா வணக்கம் சாமி. இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா, அது உணரும்போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி? சாதாரணமாக எல்லாராலையும் உணர முடியாது. அது இந்த பாதையில் போகிறவங்களால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களால உணர முடியாது, உணர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதில் காற்று போகணும், இவன் போக வச்சா தானே, போக வைக்க முடியாது. ரெண்டு மூக்கில் ஓடின்னு இருக்கும், அதான் இடைகளை பின்கலை, அதோடு போக வேண்டியது தான். அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டுறது. பிரதோஷத்தினுடைய நிலையே என்ன அப்படின்னா, இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா, கோயிலுங்களாண்டலாம் அம்மன் கோயிலுங்கள்லாம் அரச மரம் இருக்கும். அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம், ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருக்கோம். அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து ரெண்டு கடைசியில் ரெண்டு மூஞ்சி ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் சிவலிங்கம். அந்த இடைகளை பிங்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா மாறுவேன்றதுக்கு தான் அது அடையாளம். ஆனால் அது வழி தெரியாதமெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு அவர் போவோம், அந்த மூக்கில் ஒரு அவர் போவோம், அதான் மனுஷன். இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும், அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரகலை மூச்சு. இவ்வளோதான் சூரியகலை சந்திரகலை தான் இடைகளை பிங்கலை. சுரமுனைக்கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம், அதில் தேவையற்ற விஷயம், அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போவே இங்கே வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிவிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கின்னு குருமார்களை மாறிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்களா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரீரி கேட்கும். அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான், திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறோம். அது மூளை பாதிச்சது தான். இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவரா இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், குரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி. நான் போகிறேன், திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையா படுத்துட்டாங்கன்னு. செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படித்தான் இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை. அந்த மாதிரி மனித உடல்ல இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் வந்து காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? இல்லை சாமி. அப்புறம் கடவுள் நாட்டுக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றிருப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், உனக்குள்ள கடவுளுக்கு அதை தேடுன்றது. சொல்லுமா? மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி? நான் கூட வெட்டும் போச்சு அடிச்சு பார்த்தோமா, எங்கன்னா திறக்குதா நீங்க? எங்கேயும் திறக்க காணாது. இதெல்லாம் அண்ட புழு புலிக்குன்னு ஏமாத்தின்னு இருக்குது.
என்கிட்ட அந்தோனி ஜெபராஜன் ஒரு சீடர் இருக்கிறார், கிறிஸ்டின். அவரு கிட்டத்தட்ட அவர் ஒரு 13 வருஷமா என்கிட்ட இருக்கிறார். அவர் இங்க வராதன்னு கூட தேத்தி விட்டாரு. வரலன்னா நான் செத்து போயிடுவேன்றாரு. அப்படிப்பட்ட நாளைக்கு வருவாருங்க. அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் எவனோ 3வது கண்ணு திறந்து ஆன்மாவை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம். 3வது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி 3வது கண்ணு வச்சு பண்ண. 3வது கண்ணுடைய நிலை என்ன? கடவுள் நிலை இல்லையா? அப்ப டாக்டர் எல்லாம் 3வது கண் திறந்துப்பான், ஆப்ரேஷன் பண்றேன். அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம். அவனுக்கு வந்து இன்னும் அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம். 3வது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து. ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும். அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது? அது அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம். இல்ல இந்த 3வது கண்ணு வெற்றும் போயிடுச்சு தட்டிக்கிட்டு தான் இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாவே உள்ளது. அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு. இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான். ஒன்னும் தொண்டா செய்யலையே அத. அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு. இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும், அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு. வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம். என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடு ரோட்ல ஓடிக்கிறீங்க ரகசியத்தில்? உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிறேன். ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் எழுதி வைக்கலாம்? அவனோட போயிருக்கலாம்ல. எழுதி எதுக்கு வச்சுக்கிறான்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும்? எவன் இந்த பாதையில போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனா அதை தெரிஞ்சவன் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது அது தொழிலா மாறி போச்சு. அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு வந்து 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஏசுநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சு தெரியலீங்களே. 33 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே சாமி? அவ்வளவு பெரிய மகான் ஏன் 33 வயசுல சாகணும்? மகானுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும். அதான் அவன் வேலை. ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன். அவனுடைய வேலையை இங்க செய்துட்டானா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும். இதான் மகானுடைய வேலை. அவன் எப்ப சாவறான் எப்படி சாவறான்ல வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்காந்து இருக்கலாமே. ஏன் 52 வயசுல போயிடலாம்? அவங்க அந்த மகான்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும். அதான் மகானுக்கு வேலை. அது அவங்களுக்கு வயசே கிடையாது. மனுஷனுக்கு தான் வயசு, மகானுக்கு வயசு கிடையாதுமா. இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா? உடலை வச்சு. அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது. இதுல என்ன வயசுக்குது? மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும். அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது. தீமைக்கும் நன்மை செய்யறாங்க. ஒரு அப்பன் ஒரு நல்ல அப்பனா இருந்தால் என்ன பண்ணணும்? பிள்ளை தவறுகள் செய்தாலும் அவளை அண்ணி அணைக்கிறான் இல்லையா? ஒரு தாயை அதானே பண்ணுறாங்க. இந்த பிள்ளை கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டுறாங்களா? இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுறாங்களா? இல்லையே, கடைசி வரைக்கும் காப்பாற்றுறாங்கல்ல. ஒருவேளை அந்த பிள்ளையே கைவிட்டு வெளியே தத்தி விட்டா கூட சரி நான் போயிட்டேன் என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துற தாய் தான் இருப்பாங்களே தவிர தூற்றி போகிற தாய் உலகத்தில் பார்த்துருக்குறியா? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சுன்றது எங்கேயோ நடந்த விஷயம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுதான் நடந்துன்னு இருக்குது. யார் காப்பாற்றினாங்களோ அவங்களையே தூக்கி போகிற உலகம் சாமி இது. நாய்க்கு கூட ஒரு கைப்பிடி சோற வச்சிட்டேன்னா நீ திரும்பி வந்தவொடனே உனக்காக அது வாலாட்டம். ஆனால் நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இந்த உலகத்துக்கு இல்லை.
அப்போ நீ எதிர்பார்க்கலாமா? நன்றி செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலையை தவிர எதிர்பார்க்கறதுக்காக நீ செஞ்சேன்னா அதுக்கு பேர் நன்றி இல்லை. உதவி செய்ய வேண்டியது உன்னோட குணமாக வளர்த்துக்கோ. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தா எல்லாம் தோல்வியில் போய் முடியும். அந்த வேதனையை தாங்கிக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாத போயிடும். எதை செஞ்சாலும் அன்றைக்கே மறந்துடு. யார் ஞாபகம் வச்சுக்கணும்? யார் அவங்களால வாழ்கிறாங்களோ அவங்க ஞாபகம். நீ இல்லைன்னா நான் வாழ்ந்திருப்பேனான்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னு சொன்னால் அவனே உத்தமன். உலகத்தில் பணக்காரன் யாரு? போடுறவன் பணக்காரன் இல்லை, வாங்கினவன் நினச்சி பார்க்கணும். இந்த ஐயா இல்லைன்னு சொன்னால் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவன் தான் பணக்காரன். இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அவனை மாதிரி பிச்சைக்காரன் உலகத்தை ஒருத்தன் கூட இல்லை. நன்றி உணர்ச்சி மனுஷனுக்கு வேணும் சாமி. நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். என்னோட தாய் தந்தை இல்லைன்னு சொன்னால் நான் அந்த பூமிக்கு வந்திருப்பேனா? அப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இந்த குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் எந்த நிலை போனாலும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு பிள்ளைக்கு இருக்குதுன்னு ஒரு பிள்ளைய நினைக்கணும். ஏதோ நம்மளை காப்பாற்றிட்டாங்க அவங்கள தூக்கி போட்டுருவோம், இந்த சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்ட மாதிரி ருசிக்காக போட்டேன், வாசனைக்காக போட்டவங்க இல்லை அம்மா அப்பா. அதை போல் உன்னோட வாழ்க்கை எதிராக வாழ்க்கை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு உன்னோட வாழ்க்கையை நெறிப்படுத்தி ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் வருவார். இறைவனை யாரும் காட்டி கொடுக்க முடியாதுப்பா. நீ உன்னை பெற்றவங்களாலேயும் அவங்கள காட்டி கொடுக்க முடியாது. ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்க முடியும். அந்த ஒரே ஒருத்தர் குருவு. அவரை கூட அவர்கிட்ட நீ கலை கற்றுக்கினதுக்கப்புறம் அவரையும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டேன்னு சொன்னால் அந்த கலையும் உனக்கு கை கொடுக்காத போயிடும். நீ செய்யக்கூடிய கலை உன்னை கைவிட்டாலும் உன்னோட குரு பக்தி ஒரு நாளும் உன்னை கைவிடாது. கண்டிப்பாக சாமி, நம்ம எல்லார் மனசுலும் நம்ம குரு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பாடம் பண்ணாமல் இருந்திருப்பேன். இந்த சாமி சொன்னார், சாமி கையில் அடிபட்டுச்சு 2 மாதமாக செய்ய முடியல. பரவாயில்ல, நீ பாடம் தான் செய்யலை, குருவும் கூட தான் இருக்காரு, அதை மறந்துடாத. அவரை நினைக்காம உன்னால் இருக்க முடியாத. அந்த நினைவை கூட உன்னை பாடத்துலேருந்து தள்ளி வைக்காமல் உன்னை காப்பாற்றும். குரு பக்தி இல்லாமல் எதையுமே உன்னால் ஒருத்தனால் அடைய முடியாது. கலைன்றது ஒரு காலகட்டம் தான், அது கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. பாடம்ன்றது ஒரு காலகட்டம் தான், அதுக்கு கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் தபம். முருகப்பெருமான் வராரு, திருவண்ணாமலை கோயிலேருந்து ஒருத்தர் குச்சிட்டாரு, அவரை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றி தூக்கி போட்டு போகாமல் ஒரு உபதேசம் கொடுத்துட்டு போகிறாரு. சும்மா இரு சொல்லார அப்படின்னு உபதேசம் கொடுத்துட்டாரு. யார் கொடுத்தது? முருகப்பெருமான் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஜென்மம் அன்றைக்கெல்லாம் முக்தி அடைஞ்சிருக்கணும், அடையிலையே. சாமி இது எல்லாத்தையும் கவனிக்கணும். உபதேசம் வாங்கிட்டேன் சாமி, நான் முக்தியை அடைஞ்சிருவேன் சாமி, ஞானம் கிடைச்சிச்சு சாமின்னு நினைக்கக்கூடிய புண்ணியாத்மாக்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நினச்சிக்கணும். இது யாரோட வாழ்க்கையிலும் நடந்த கதை இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற கதை. முருகப்பெருமான் யார் முக்தி தரக்கூடியவனோ அவனே இறங்கி உபதேசம் கொடுக்குறான். ஞானம் வரலையே, அவன் கொடுத்த பிறகு இந்த பூமியில் அவன் இருந்துக்கலாமா? இருக்கிறானே. 12 வருஷம் காத்திருக்கிறான். திருவண்ணாமலையில் தொடங்கின அவனுடைய பயணம் வயலூரில் 12 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பெறுது. யார் உபதேசம் கொடுத்த? காத்திருக்கணும், தவம் இருக்கணும். வாங்கினதுனால யாராவது ஞானத்தை அடைஞ்சிருப்பானா? பார்த்துக்கடா, முருகப்பெருமான் கொடுத்தே ஞானத்தை அடையலடா. யார் கொடுத்தா ஞானத்தை அடைஞ்சிருவாங்க? அந்த ஞானத்தை ஒரு கோயிலுக்கு தெரிஞ்சு சாமி, முட்டை போட்டுட்டோம், குஞ்சு பொறிச்சிடுமா? சும்மா இல்லை, அது அடகாக்குது. 21 நாள் அடகாக்காமல் அந்த குஞ்சு பொறிக்காது. எத்தனை நாள் வேணும்? 21 நாள் அந்த முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலையும் 21 நாள் நீ தொடர்ந்து தாக்கு பிடிச்சி நின்றுட்டேன்னு சொன்னால் உனக்கு அதுவே பழக்கமாயிடும். சும்மா சொல்லலை, அந்த கோழிக்கிட்ட தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு கோழிக்கு அந்த அறிவு இருக்குது. 21 நாள் நான் உக்காஞ்சா இந்த முட்டையெல்லாம் நான் குஞ்சாக்கி பாட்டுறேன், பார்க்குறியா அப்படின்னு சவால் விடுது. அதுக்கு 1000 சோதனை விடுது.
எல்லாத்தையும் தாண்டி பசி இல்லை, அது கோழிக்கு ஒரு குணங்குது. அதால் கொஞ்ச நேரம் ஒன்று சும்மா இருக்க முடியாது. பார்த்துக்கிறீங்களா கோயை? பசிக்குதோ இல்லையோ பூமி நோண்டிக்கினே இருக்கும். அப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு கோழி குஞ்சை பொறிக்கணும்னு இதெல்லாம் பசியெல்லாம் தூக்கி போட்டுட்டு, தாகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அப்படியே இந்த முட்டையை என்னைக்காவது பொறிச்சிட மாட்டோமான்னு 21 நாள் தவம் இருந்ததோட விளைவு தான் முட்டை குஞ்சா மாறுது. முட்டைக்கு அப்போ சக்தி இருக்குதானா? முட்டைக்கு அந்த சக்தி இல்லை, இந்த கோழிக்கு அந்த சக்தி உண்டு. புரியுதுங்களா? அப்போது இறைவனாக நீ கொடுத்துட்டால் கூட நீ குறிப்பிட்ட காலம் அந்த சத்தியத்தில் நிற்கலன்னு சொன்னால் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க முடியாதுப்பா. அதுதான் அருணகிரிநாதர்கிட்டேருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம். இது அவரோட வாழ்க்கை பாடம் இல்லை. இதில் இருந்து நாம் எல்லாம் எடுத்துக்கணும் வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் நமக்கும் கூட நல்லது ஒரு ஞானம் ஒரு நாள் வாய்க்கும். புரியுதுங்களா?